கும்பகோணத்தில் அத்திவரதர் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையில இருந்து வெளியில வந்திருக்காரு. இவரை பத்தின தகவலை முழுக்க முழுக்க நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையே பார்த்துட்டோம். இந்த அத்திவரதர் இருக்கிற கோவில் பேர் என்ன அப்படின்னா வேதநாராயண பெருமாள் திருக்கோவில். அதனால இப்ப பார்ட் 2 வீடியோல இந்த கோவிலுடைய சிறப்பு எல்லாத்தையும் பார்க்க போறோம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த வீடியோலயும் இருக்குது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தானே சிறந்தவன் அப்படிங்கிற அகந்தை பிரம்மதேவருக்கு ஏற்படுது. அவருடைய அகந்தைய நீக்கணும் அப்படின்னு நினைச்ச பெருமாள் ஒரு பூதத்தை படைத்து பிரம்மதேவர்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறார். அந்த பூதத்தை பார்த்த பிரம்மதேவருக்கு ஒரே ஆச்சரியம். தான் தான் எல்லாத்தையும் படைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப அவர் படைக்காம ஒரு பூதம் வந்திருக்கு. அப்ப இந்த பூதத்தை படைத்தவர் யார் அப்படிங்கிற வினா பிரம்மதேவருக்கு ஏற்படுது. பெருமாளுடைய ஆணைப்படி அந்த பூதம் பிரம்மதேவருக்கு நிறைய தொல்லைகளை கொடுக்குது. அப்ப அந்த பிரம்மதேவர்னால அதை சமாளிக்க முடியாததுனால பெருமாள் கிட்ட உதவி கேட்கிறார். அந்த சமயத்துல பெருமாள் அவருடைய அகந்தைய சுட்டி காட்டி, படைக்கும் தொழில் உன்னால மட்டும் இல்ல, என்னாலையும் பண்ண முடியும். அதை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பூதத்தை படைச்சு நான் அனுப்பிச்சு வச்சேன். உனக்கு வேதங்கள் எல்லாம் மறந்து போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. தன்னுடைய தவற உணர்ந்த பிரம்மதேவர் சாப நிவர்த்திக்கு என்ன பண்றது அப்படின்னு பெருமாள் கிட்ட கேட்கிறார். அப்ப பெருமாள், நீ பூலோகத்துக்கு போய் குடந்தையில தவம் பண்ணு, உரிய காலம் வரும்போது நான் உனக்கு படைக்கிற தொழில திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். அதுபடி பிரம்மதேவர் அவரு வாழ்ற சத்தியலோகத்துல இருந்து இப்ப இருக்கிற கும்பகோணம் குடந்தைக்கு வரார். அங்க வந்து தவம் பண்றார். அவருடைய தவத்தை மெச்சின பெருமாள் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அந்த சமயத்துல பிரம்மதேவரும் பக்குவம் அடைந்து தன்னுடைய அகந்தையெல்லாம் நீக்கி பெருமாள் கிட்ட உபதேசம் பெறதுக்கு தயாரான நிலையில இருக்கார். அப்ப பெருமாள் வேத நாராயண பெருமாளா காட்சி கொடுத்து பிரம்மதேவருக்கு படைக்கும் தொழிலையும் திருப்பி கொடுக்கிறாரு, வேதங்களுடைய அறிவையும் திருப்பி கொடுக்கிறாரு. இப்ப இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மதேவர் பெருமாளை மேலும் ஆராதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதனால தவம் இல்லாம ஒரு பெரிய யாகம் பண்ணணும், வேள்வி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆக பிரம்மதேவர் மறுபடியும் இதே குடந்தையில பெரிய வேள்வியை ஏற்பாடு பண்ணி செய்றார். அந்த வேள்விக்கு தேவர்கள் எல்லாமே வந்தாங்க அப்படிங்கிறத தலபுராணம் சொல்லுது. பிரம்மதேவர் வேள்விக்கு தேவையான நீரை பக்கத்துல இருக்க காவிரி ஆறுல இருந்து தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா ஒவ்வொரு தடவையும் காவிரி ஆறுக்கு போய் நீர் கொண்டு வரதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால பிரம்மதேவர் பெருமாள் கிட்ட வேண்டார். அவருடைய வேண்டுதலை ஏத்துக்கிட்ட பெருமாள் பூமியில தன்னுடைய கதாயுதத்தினால வச்சு ஒரு கீறல் போடுறார். அது வழியில காவிரி ஆத்துல இருந்து தண்ணி பிரம்மர் எங்க யாகம் பண்றாரோ அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு ஆறா ஓடுது. அந்த ஆறுக்கு புராண காலத்துல ஹரிசொல் ஆறு அப்படின்னு பேரு. ஹரி அப்படிங்கிறது பெருமாளுடைய பெயர். அவருடைய சொல்படி ஏற்பட்ட ஆறு. அதனால அரிசொல் ஆறு. இப்பவும் அந்த நதி இதே கோயிலுக்கு பக்கத்துல ஓடிட்டு இருக்குது. அரிசல் ஆறு காவிரியுடைய ஒரு கிளை நதி. அந்த யாகத்தின் பயனா வரதராஜ பெருமாளா மறுபடியும் பெருமாள் பிரம்மதேவருக்கு இதே தலத்துல காட்சி கொடுத்திருக்கார். வரதராஜன், வரங்களை கொடுப்பதில் அரசன், ராஜன். அதனாலதான் இந்த கோவில்ல வேத நாராயண பெருமாளுக்கும் தனி சன்னதி இருக்கு, வரதராஜ பெருமாளுக்கும் தனியா சன்னதி இருக்குது, பிரம்மதேவருக்கும் தனியா சன்னதி இருக்குது. இந்த ஒரு கோவிலுக்குள்ள போனோம்னா இப்படி எல்லாரையும் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம். இங்க இவங்க 3 பேத்தை தவிர யோக நரசிம்மரும் ஒரு தனி சந்நிதியில காட்சி கொடுக்கிறார். இப்ப இந்த 4 பேர் கூட அத்திவரதரையும் சேர்ந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு இல்லையா? போன வார வீடியோலயே பார்ட் 1லயே நான் தல சிறப்பெல்லாம் சொல்லியிருந்தேன். இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் சிறப்பு யுகங்கள் தாண்டிய திருத்தலம். ஏன் அப்படின்னா கலியுகத்துக்கு முன்னாடியே இந்த திருத்தலம் இருக்கு. இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா பிரம்மதேவர் தவம் பண்ணின தலம், பிரம்மதேவர் வேள்வி நடத்திய தலம். அடுத்தது அயன் அரி தலம் அப்படிங்கிற விளக்கத்தை நான் போன வார வீடியோலயே சொன்னேன். அது என்னங்கிறத அங்க பார்த்துக்கோங்க. அபிமான திருத்தலம், இதுக்குரிய விளக்கத்தையும் நான் போன வாரமே சொன்னேன்.
இங்க இருக்கிற காயத்ரி தேவிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஆரம்ப காலத்துல பிரம்மதேவருக்கு 5 முகங்கள் தான் இருந்தது. அதுல ஒரு முகத்தை ஒரு புராண நிகழ்வு சமயத்துல சிவபெருமான் கொய்திருவார். அதனாலதான் 5 முகங்களை கொண்டவர் 4 முகங்களை கொண்டவரா மாறிடுறாரு. இவர் இப்ப தவம் பண்ணினார் இல்லையா, அந்த சமயத்துல பல காலங்கள் ஆயும் பெருமாளுடைய அருள் இவருக்கு கிடைக்கிறது இல்ல, சாப விமோசனம் நடக்க மாட்டேங்குது. அந்த சமயத்துல இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் சரஸ்வதிக்கு ஒரு உண்மை புலனாகுது. பிரம்மதேவருக்கு 4 முகங்கள், அவருடைய மனைவியான காயத்ரிக்கு 5 முகங்கள், அதுதான் காரணம் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அத பத்தி பிரம்மதேவர் கிட்ட சொல்றாங்க, காயத்ரி கிட்டயும் சொல்றாங்க. அப்ப அந்த 5வது முகமா காயத்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரம்மருடைய பின்பக்கமா இருக்கிற முகத்துல பதிவாயிடுறாங்க. இன்னைக்கும் அதை நம்ம பார்க்க முடியும். பிரம்மதேவர் வடக்கு நோக்கி அருள் புரிகிறாரு. அவருக்கு நேர் எதிரில யோக நரசிம்மர் தெற்கு நோக்கி அருள் புரிகிறாரு. ஆக 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இங்க இருக்குது. ஞான வைராக்கிய மூர்த்தி, அதாவது பிரம்மதேவர் ஞானத்தை வழங்க வல்லவர், நரசிம்மர் வைராக்கியத்தை வழங்க வல்லவர். அதனால இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் பாக்குறாங்க அப்படிங்கிறப்ப, அப்ப அந்த பாக்குற அந்த சங்கமிக்கிற இடத்துல நின்னு நம்ம 2 பேரையும் கும்பிடுறோம் அப்படிங்கிறப்ப 2 பேரோட அருளும் நமக்கு கிடைக்குது. இப்ப இவ்வளவு சிறப்பா பார்த்துட்டோம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 பார்ட்டா இந்த கோவிலை பத்தின நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னுமே 2-3 நாளைக்கு அத்திவரதரை பார்க்க முடியும். 10ஆம் தேதி வரைக்கும் பார்க்க முடியும். நன்றி.